வணக்கம் வாங்க. இன்னைக்கு என்ன பண்ண பண்ணா எந்திரிச்சாச்சு, இன்னும் குளிக்க போகல. இன்னைக்கு இதெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் குளிக்க போயிடுவேன். வாஷிங் மிஷினா இல்லை, ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எதாக இருந்தாலும் இதில் தாங்க துடைப்பேன். ஸ்ப்ரே பண்ணி போட்டு அது ஏன் ஒரு சில பேர் இப்படிலாம் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. என்னட்டா அவங்க டைம் கரெக்டாக ஒத்து வராது. என்னுடைய பொருள் எல்லாமே லாஸ்ட்டில் வந்து வேலை செய்யாமல் போயிடுது ஒரு பக்கம், ஓகே. ஆனால் நீட்டாக இருக்கும் பொருள் தான் நீட்டாக இருக்கும். மாதிரி வேலை ரிப்பேர் ஆகிட்டாலும் லாஸ்ட் கட்டத்தில் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்து வச்சுக்கலேன். இந்த சில பேர் துணி எடுத்துட்டு அந்த வாசம் இருக்குது பாருங்க உள்ள இந்த இடத்துல, அதை வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுருவாங்க. துணி எடுத்துட்டு அதில் தண்ணி இருக்கும், நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ஸ்மெல் வரும், வாசலுமே ஒரு மாதிரி ஆயிரும். எடுத்ததே அடுத்த செகண்ட் நான் இதுதாங்க துடைப்பேன், துடைக்க விடவே மாட்டேன். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க, துடைச்சிக்கோங்க. உள் பக்கம் துடைச்சிக்கோமா, இப்போ வெளி பக்கம் இந்த கண்ணாடி இதெல்லாமே. അങ്ങനെ കൂടെ கொஞ்சம் அடிச்சு துடைச்சிக்கலாம். டீப் கிளீனிங் இன்னும் இருக்கும், அதுவும் துடைக்கணும். சில பேர் கவர் போட்டு வச்சுருக்கோம்ல துடைக்காட்டி என்னம்பாங்க. என்ன கவர் போட்டு வச்சுருந்தாலும் அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி துடைச்சா மட்டும்தான் நீட்னஸ் கிடைக்கும். அது கீழே வந்து காரை இருக்குது காமிக்கிறது. இப்போல்லாம் ஏதோ புதுசாக ஒரு லிக்விட் ஏதோ லிக்விட் இல்லை, கீழே ஸ்டாண்டு வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறது ஏதோ ஒன்று வந்துருக்குது. பின்பக்கம் பின் சைடுங்க, அது நீட்டாக இருக்கணும்னு வைக்கிறவங்க நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி நீட்டாக துடைச்சிக்கோங்க. இல்லை எப்படியே கடந்துட்டு போகுது அப்படின்னா எந்த பொருளை பார்த்தாலும் நல்லா நீட்டாக இருக்கணுங்க வீட்டில். எனக்கு அப்படித்தோட எங்கள் பிள்ளைகளும் அப்படித்தான் பண்ணுவாங்க. முதல்லாம் சின்ன பிள்ளை எந்த வேலையும் செய்யாது, இப்போலாம் பழகிட்டு நீட்டாக இருந்து பழகிட்டு அதையே தொடச்சி நீட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் வேலை போனாலும் சரி அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஒரு வேலை செய்யாது எங்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி. இந்த டீப் கூட தொடச்சிடுவாங்க எல்லாமே, ஒன்று கூட விட மாட்டேன். நேற்று அதெல்லாம் அலமாரியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க நீட்டாக. இந்த பேப்பர் கிடைக்கும், இந்த மாதிரி பேப்பர் போட்டுகிட்டே ஈஸியாக நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அளவா. எல்லாம் ஏதோ என்னோடய இதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்குறேங்க. இந்த நியூட்ரிஷன் பவுடர் வாங்கினது, தயிர் வாங்கினது இதுக்கு தான் இருக்கும். அங்கங்கே இது இந்த செடிங்க, என்னது கற்பூரவள்ளி, தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா வேர் நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு இதில் எடுத்து வைக்கலாம், வேர் சூப்பராக இருங்க தண்ணியில். இந்த மணி பிளான்ட்டும் அப்படி தான் இங்கே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன்.
சமையல் முடிஞ்சதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். நான் அந்த பொண்ணு வரும். சமையல் ரூமில் எப்போ நானே பண்ணிடுவேன். இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண இது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு ரூம் இருக்குது, இன்னும் 2 ரூம் இருக்குது.